எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெர்லின். இன்னைக்குள்ள வீடியோல ஒரு சில ப்ராடக்ட் நான் வந்து ட்ரை செஞ்சேன். அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெல்லா விட்டா அப்படின்னு உள்ள பிராண்டோட ஐப்ரோ க்ரோத்துக்காக யூஸ் செய்கிற ஆயில் இது. ப்ராடக்டோட அவுட்டர் பேக்கேஜிங் இது மாதிரி தான் இருக்குது. ஒரு கார்ட்போர்ட் பேக்கேஜிங்ல ப்ராடக்ட் வருது. ப்ராடக்ட் பற்றி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல சன்ஃப்ளவர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் சேர்த்திருக்கிறதா கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ல எக்ஸ்ட்ரா இன்கிரீடியன்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதுதான் ஐப்ரோல யூஸ் செய்கிற ஆயில். மஸ்காரா அப்ளிகேட்டர் மாதிரி இருக்குது. ஆயில் உள்ளாடி டிரான்ஸ்பரண்டா தெரியும். இதுதான் அப்ளிகேட்டர். நல்ல திக்கா இருக்குது. இந்த ஆயில் ஐப்ரோல மட்டும் இல்ல, நம்மளோட லேஷஸ்லயும் அப்ளை செஞ்சுக்கலாம். லேஷஸ் வந்து நல்லபடியா க்ரோ ஆகுறதுக்கு ஐப்ரோல உள்ள ஹேர் திக்கா டார்க்கா க்ரோ ஆகுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நார்மலாக நான் கேஸ்டர் ஆயில் யூஸ் செஞ்சுருக்கிறேன். திக்கான செக்கில் ஆட்டின கேஸ்டர் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். அது வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். ஹேர் திக்காக கருப்பாக வளருகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். செக்கில் ஆட்டின கேஸ்டர் ஆயில் யூஸ் செஞ்சதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டர் ஆயிலை யூஸ் செய்கிற நேரம் ஹேர் க்ரோத்து இதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, கொஞ்சம் திக்காகவும் இருக்குது. இது ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் ஆகுது. அந்த பியூரான கேஸ்டர் ஆயிலுக்கு அளவுக்கு இது வந்து வரல. எனக்கு அதுவே பெட்டர்னு தோணுச்சு. இதுவும் வந்து நல்லா இல்லை அப்படின்னு இல்லை, ஆனால் கம்பேர் பண்ணுற நேரம் நான் யூஸ் செஞ்சுட்டே இருந்ததுனால எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. இதில் 12 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 349 ரூபாய். நெக்ஸ்ட் ஒரு டிண்டட் சன்ஸ்கிரீன். இது ஜோவிஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட மேட் டிண்ட் சன் ஷீல்ட் ப்ரொடெக்டிவ் லோஷன் SPF 40 இருக்குது. PA+++ கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபுல்லாக ஆர்கானிக் எக்ஸ்ட்ராக்டை வச்சு செஞ்சுருக்குறாங்க. சன் டேமேஜ்லேருந்து ஸ்கின்னை பாதுகாக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது பிசிக்கல் சன்ஸ்கிரீன். ஓகேவா, ப்ராடக்ட் பற்றி உள்ள எல்லா டீட்டெயிலும் பேக்கிங்ல கொடுத்துருக்குறாங்க. சன்ஸ்கிரீன் இது மாதிரி ஒரு பேக்கிங்ல வருது. பம்பு பேக்கேஜிங் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்டை ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். இது ஒரே டிண்ட் கலர்ல தான் வருது. நான் வெப்சைட்ல பாக்குறேன்னா ஒரு ஷேடு தான் இருந்துச்சு. ஓகேவா, இந்த ஷேடு. ஆனால் ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் நமக்கு கலர் எதுவும் தெரியாது, எந்த கவரேஜ் எதுவும் இருக்காது. ரொம்ப ஷியர் கவரேஜ்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ரொம்ப ஷியர் கவரேஜ். இது பிளாஸ்டிக் டப்பா தான், கிளாஸ் எதுவும் கிடையாது. சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கலர்ல இருக்கும். அப்ளை செய்கிற நேரம் ஸ்கின்ல நல்லபடியாக ஸ்ப்ரெட் ஆகும். இதில் மேட்டு ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இது மேட்டு ஃபினிஷாக அப்படி இருக்காது, கொஞ்சம் ஒரு டூயி ஃபினிஷோடு தான் இருக்குது. என்னோட ஸ்கின்ல அப்படி தான் இருக்குது. மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சுட்டு அதுக்கு மேலே இதை அப்ளை செஞ்சுப்பேன். இதில் கீ இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்கிறது கேரட் ஆயில், சிட்ரஸ் ஜூஸ், பீட் கிரம் ஆயில், அலோவேரா ஜூஸ், இவ்வளவும் கீ இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்டு ஸ்கின்னுக்கு நல்ல சேஃபான ப்ராடக்ட்டு, நேச்சுரலான ப்ராடக்ட்டு. இந்த சன்ஸ்கிரீனை ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் அவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்குது. நம்மளோட ஸ்கின்னு கொஞ்சம் பெட்டர் ஸ்கின்னா தெரிகிறது மாதிரி உள்ள ஃபினிஷை வந்து கொடுக்குது. ஆனால் இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சுட்டு டைரக்டான சன்லைட்ல போகிறோம், இல்லை சன் ஹீட் இருக்கிறது மாதிரி உள்ள இடத்துல போயிட்டு வருகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக முகத்தில் பவுடர் அடிச்சது மாதிரி ஆகிடுது, கலர் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை செய்கிற நேரம் டிரான்ஸ்பரண்டாக இது மாதிரி இப்படி இருக்கும். ஆனால் நம்ம வெயிலில் ஏதாவது போயிட்டு வருகிற நேரம் கொஞ்சம் ஒரு ஒயிட் காஸ்ட், கொஞ்சம் கிரே மாதிரி ஆகி ஸ்கின்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக தெரிகிறது மாதிரி உள்ள ஃபினிஷை வந்து கொடுக்குது. அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் எனக்கானது மாதிரி ஆகும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு சூப்பராக ஒத்துக்கலாம், கலர் வந்து சேஞ்ச் ஆகாமலும் இருக்கலாம். ஒத்துக்குச்சு அப்படின்னா இது ஒரு பெஸ்டான டிண்டட் சன்ஸ்கிரீனாக இருக்கும். எனக்கானா இது ஒத்துக்கல. என்ன ஒரு பிரச்சனை என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்கின்ல அப்ளை செஞ்சு வாஷ் செஞ்சதுக்கு பிறகு சின்னதாக பம்ப்ஸ் எல்லாம் வருது என்னோட ஸ்கின்னில். இது யூஸ் செய்கிற நாளெல்லாம் அப்படி ஆகுது. அதனால இதை இப்போ யூஸ் செய்கிறத ஸ்டாப் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கியாசித் அப்படின்னு உள்ள பிராண்டோட அரோமா தெரப்பி ரோஸ் டோனர். இது வந்து கொஞ்சம் பிங்க் கலர்ல இருக்கும். இப்போ சம்மர் பார்த்தீங்களா, அதுல வந்து இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்குது. ஆனால் பிங்க் கலர்ல இந்த டோனர் இருக்கும். இது ஜஸ்ட் வாட்டரியான டோனர் கிடையாது. இதுல நிறைய இன்கிரீடியன்ட் வந்து சேர்த்துருக்குறாங்க. ரோஸ் எசென்ஷியல் ஆயில் சேர்த்துருக்குறாங்க, லாவெண்டர் ஆயில், விட்டமின் இ, கேஸ்டர் ஆயில், இவ்வளவும் இதுல சேர்த்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் இந்த அளவு யூஸ் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் யூஸ் செய்யலை. இதை ஸ்ப்ரே பண்ணுற நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே ஈவனாக நல்லபடியாக மிஸ்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இல்லை. பாருங்க, இது மாதிரி இருக்குது. இப்படி ஸ்ப்ரே பண்ணுற நேரம் நம்மளோட ஃபேஸில் ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகாது. அதனால இதை கையில் எடுத்துட்டு தான் அப்ளை செய்ய வேண்டியது இருக்குது.
இதுல கொஞ்சம் நல்ல ஹெவியான ரோஸோட ஸ்மெல் இருக்குது. சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருக்கிறீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிருங்க. இல்லாம உங்களோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிச்சு அப்படின்னா நல்ல ஒரு டோனரா மட்டும் இல்ல, ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு ஜெல் டைப்பா இருக்கிற மாய்ஸ்சரைசர், லைட் வெயிட்டா உள்ள மாய்ஸ்சரைசர் அப்ளை செஞ்சா எது மாதிரி ஸ்கின்னுக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ அது மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல லாவெண்டர் ஆயில், கேஸ்டர் ஆயில், விட்டமின் இ, ரோஸ் எசென்ஷியல் ஆயிலும் இருக்குது. இந்த ஆயில்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷனை கொடுக்கும். ஸ்கின் ட்ரையா ஒரு ஃபீல் இருக்காது. இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் யூஸ் செஞ்சுட்டு அதுக்கு மேல நீங்க ரெகுலரா யூஸ் செய்கிற மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாடி மிஸ்ட்ல இந்த ரெண்டும் யூஸ் செஞ்சிருக்கிறேன். வாட்டர் கேர்ள் அப்படின்னு உள்ள பிராண்டோட இந்த பாடி மிஸ்ட் பாடி ஸ்பிளாஷ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து டைரக்டா நம்மளோட ஸ்கின்னில் அப்ளை செஞ்சுக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது பிங்க் ஏஞ்சல் அப்படின்னு உள்ளதும் வெண்ணிலாவும் வாங்கியிருக்கிறேன். வெண்ணிலா ட்விஸ்ட் அப்படி கொடுத்துருக்குறாங்க. இதோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்கு. இதுவும் வந்து என்ன ஸ்மெல் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பிங்க் ஏஞ்சல்னு கொடுத்துருக்குறாங்க. நேம் வந்து சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லும் பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்மெல். ஆனால் இது லாங் லாஸ்டிங்காக இல்லை. ஒரு 2.5 hours வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு பிறகு ரீஅப்ளை செய்ய வேண்டியது இருக்கும். இது வெண்ணிலாவும் அது மாதிரி தான். நல்ல வெண்ணிலா ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை செய்யலாம். நல்ல ஒரு ஸ்மெல்லு. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இல்லை. ஒரு 2 hours இல்லை 2.5 hours மாதிரி தான் நம்மளோட பாடியில் ஸ்மெல் கொடுக்குது. அதுக்கு பிறகு ரீஅப்ளை செய்ய வேண்டியது இருக்கும். இதில் 135 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 239 rupees. ஆஃபரில் இதை விட கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். இது ஆனால் கொஞ்சம் தான் இருக்குது. இது நான் யூஸ் செஞ்சுட்டே இருக்கிறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் வேணும் அப்படின்னா இந்த பிராண்டோடது நீங்கள் ட்ரை செஞ்சுக்கலாம். இதில் நிறைய வேரியன்ட் இருக்குது. நான் இதில் இந்த ரெண்டும் வாங்கி ட்ரை செஞ்சேன். எனக்கு ஆனால் இது பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அப்ளை செய்கிற நேரம் நல்லா இருக்கும். ஆனால் ஸ்மெல் இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ ப்ராடக்ட்டை நான் ரீசெண்டாக யூஸ் செஞ்ச ப்ராடக்ட்ஸு யூஸ் செஞ்சு பார்த்தேன். எனக்கு வந்து இதில் எல்லாம் 100% பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு சில ப்ராடக்ட் ஓகே அப்படின்னு இருக்குது, ஒரு சிலது என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஒத்துக்கலை. மேபி உங்களுக்கு இது வந்து சூட் ஆகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். விருப்பம் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்கி ட்ரை செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.